ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து உண்டியல் சேமிப்பு எப்படி பண்ணிகிட்ருக்கோம், அந்த மாதிரி உண்டியல் சேமிப்பு பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வருமானம் பத்தலை அப்படிங்கிறதுனால சேமிக்கணும் அப்படிங்கிற இதே வந்து எங்களால் ரூபா கூட சேமிக்க முடியல அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா. அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஓரளவுக்கு பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறத பண்ணிவிட்டு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் சேமிப்பு. இந்த மாதிரி நம்ம வந்து உண்டியலில் சேமிக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு இஎம்ஐ கட்டணும்னு நினைக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஜுவல் லோன் வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம செலுத்தணும்னு நினைக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து புதுசாக தங்கம் வாங்கணும்னு நினைக்கலாம். ஏதோ ஒரு தேவைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இல்லைங்களா. அந்த தேவைகளுக்காக கண்டிப்பாக உண்டியல் சேமிப்பு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு சேமிப்பு அப்படின்னா அது உண்டியல் சேமிப்புலாம். அந்த உண்டியல் சேமிப்பு நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி வந்து எனக்கு வந்து அது ரொம்பவும் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா தனித்தனி உண்டியல் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உண்டியல் இருக்கும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உண்டியல் வந்து நான் வந்து காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி மண் உண்டியல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் உண்டியல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி 2 சில்வர் உண்டியல் இருக்குது. அப்புறம் வந்து இந்த மாதிரி மர உண்டியல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வச்சு சேமிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் எப்படி வந்து நான் சேமிக்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனித்தனி தேவைகளுக்காக சேமிப்பது அப்படிங்கிறது தான். தனித்தனி தேவைகள் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சேமிப்புகள் இருக்கும் இல்லைங்களா. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து மணி சேவிங் சேலஞ்சுக்கான பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா மாதம் குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை சேவ் பண்ணி இதில் வந்து என்னுடைய தேவைகள், அதாவது வீட்டுக்கான தேவைகளாக இருக்கலாம், என்னுடைய தேவைகளாக இருக்கலாம், இதுக்கும் அது இல்லாமல் வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணி ஒவ்வொரு மாதமும் நான் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு இதில் தான் சேவ் பண்ணுறேன். அதுவுமே எப்படி நான் வந்து சேவ் பண்ணுறாங்கிறது கூட உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி தேவைகள் வந்து என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் சேவிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபெஸ்டிவல் சேவிங் அப்படிங்கிறது ஒரு தீபாவளி, பொங்கல் அப்படிலாம் வரும்பொழுது நம்ம ஏதாவது ஒரு புது விஷயம் செய்யணும்னு நினைப்போம் இல்லைங்களா. அதுக்கு வந்து நம்ம வந்து தனித்தனியாக சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த உண்டியல் வந்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஏன்னு போட்டிருக்கு. இது என்னோட உண்டியல். இந்த உண்டியலில் பார்த்திங்கன்னா நான் இந்த வருஷம் தீபாவளியில் ஒரு மொபைல் வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து வருஷத்தில் ஏதோ ஒரு தேவைகள் இருக்குது, அதாவது சோபா வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும், இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு தேவைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இல்லைங்களா. அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உண்டியல் சேமிப்பு நம்மளுக்கு கை கொடுக்கும். நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் சொல்லலாம், இந்த உண்டியலில் போடாமல் இதையே நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நானுமே உண்டியலில் போட்டு சேமித்து பார்த்தேன். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு எமர்ஜென்சிங்கும் போது என்ன பண்ணிடுறோன்னா அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து செலவு பண்ணிடுறோம். இதே உண்டியலில் போடும்பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து சேமிக்கவும் இதை வந்து உடைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து சேவ் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் நான் இதில் வந்து தொடர்ந்து சேமிச்சிட்ருக்கேன். நம்மளுமே பார்த்திங்க அப்படின்னா இது செலவாகாமல் இருக்கணும், நம்மளுக்கு வந்து தொடர்ந்து சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மண்ணுண்டியல் வாங்கி சேமித்து பாருங்கள். உங்களால் நிறைய பணத்தை சேமிக்க முடியும். இது வந்து நான் தீபாவளிக்காக பண்ணிகிட்ருக்கிறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பர்த்டே, வெட்டிங் டே, இது மாதிரிலாம் வருது இல்லையா. இதுக்குமே வந்து தனித்தனியாக சேமிக்கிறது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ASM அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து என் பையனோட உண்டியல். இது நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறை வந்து இந்த மாதிரி உண்டியல் வாங்கி கொடுத்து அவங்களோட பர்த்டேக்கு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து என் பொண்ணோட உண்டியலை வந்து இந்த ஆடி மாதத்தில் அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு 2 பேருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு உண்டியல் வந்து நான் வந்து உடைக்காமல் வச்சுருக்கேன். இந்த உண்டியலை வந்து நான் வந்து இப்போது பர்த்டேக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற காசை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேக் வாங்குறது, சாக்லேட் வாங்குறது, அப்புறம் வேறு என்ன தேவைகள் இருக்கோ அதை வாங்கிப்போம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அது வந்து தீபாவளி சமயத்தில் வரதுனால பட்டாசு வாங்குறதுக்கும் இதிலேருந்து அமௌண்ட்டை தான் நாங்கள் சேவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபெஸ்டிவல் சேவிங்கு, பர்த்டே சேவிங் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே உண்டியலில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதை பண்ணிகிட்ருக்கோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு. இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கான உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உண்டியலில் வந்து நாங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மாதம் ஒரு வருமானம் வருது இல்லைங்களா, அந்த வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை இதில் சேவ் பண்ணிடுவோம். இந்த சேவ் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வர வரைக்கும் நான் வந்து இந்த உண்டியல்லையே வச்சுருப்பேன். அது செலவாகலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அந்த அக்கௌண்ட்டில் போட்டு சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி வந்து மாதம் இது வந்து எப்போ மாதம் அமௌண்ட் வந்த உடனே இதில் போட்டுருவோம். அந்த மாதம் முழுவதும் அது செலவாகுது அப்படின்னா செலவாகிடும், செலவாகலைன்னா கண்டிப்பாக அது சேமிப்பாக மாறிடும். இதையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்த உடனே ஒரு 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டு வைக்கிறது. அது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதில் வந்து நம்ம வந்து சேலரி வந்த உடனே நம்ம வந்து போட்டு வச்சு சேவ் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்சு. இந்த மணி சேவிங் சேலஞ்சு தான் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த உண்டியலில் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில்லறை சேமிப்புகள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வார சேமிப்பு, மாத சேமிப்பு, காலண்டர் சேமிப்பு, இப்படி வித்தியாசமாக நம்ம சேமிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா, அதுதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து முதல்ல காமிச்சிட்டோம். அதே தான் நம்ம வந்து கையில் எப்போல்லாம் சில்லறை கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய அமௌண்ட்டாக வந்து நம்ம அப்பப்போ கிடைக்கும். அதனால் இது வந்து சில்லறை சேமிப்பு தானே அப்படின்னு நினைக்கலாம். இந்த காயின்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து கோல்டு காயினாகவும் நம்மளால் மாற்ற முடியும். ஒரு 700 ரூபா நம்மளுக்கு சேமிச்சிச்சு அப்படின்னா ஒரு 100 மில்லிகிராம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா கோல்டு வந்து வாங்கிடலாம். அதனால் சில்வர் காயினை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கோல்டு காயினாகவும் மாற்றிட முடியும். இது டெய்லி சேமிப்பு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் மீதமாகிறத வந்து நம்ம வந்து அப்பப்போ சேமிக்கிறது. நான் வந்து பட்ஜெட்டு வீடியோஸுமே போட்டிருக்கேன். அதில் வந்து எனக்கு என்ன அமௌண்ட்டு சேவ் ஆகுதோ அதையும் வந்து சேமிப்பாக மாற்றிடுவேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செலவிலும் 10 ரூபாய் 20 ரூபாய் சேமிக்கிறது. இது ஒரு வித்தியாசம் தான். இப்போ வந்து கடைக்கு நம்ம வந்து 100 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா 80 ரூபா செலவு பண்ணிவிட்டு மீதி 20 ரூபாய் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு உண்டியலில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சேமிக்கிறது இன்னொரு சேமிப்பு பஸ் ஃபேர் இருக்குது இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம ஆஃபீஸ்க்கோ வெளியில் போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து பஸ் ஃபேருக்கு ஒரு அமௌண்ட்டு ஒரு 25 ரூபா செலவாகுது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பெண்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் கிடைக்குது இல்லைங்களா, அந்த பஸ்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு 25 ரூபா கிடைக்கும். இதையுமே வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா சேமிப்பாக மாற்றிடுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த் எண்டில் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் என்னாவது ஒரு மீதம் இருந்து 100 200 500 இப்படி இருக்குன்னா அதையும் வந்து கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து இதை பழக்கப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து நான் முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த மண்ணுண்டியலில் வச்சு தான் நான் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு வயசுலேருந்தே பழக்கப்படுத்திட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க கையில் பணம் கொடுத்தோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இதில் தான் அவங்க வந்து போட்டு சேமிக்கிறாங்க. அந்த சேமிப்பு பழக்கம் இன்னும் ஒன்றே மட்டும் நான் விட்டுட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன உடனே சேலரி வந்த உடனே போடுறதுக்குன்னு இந்த உண்டியல் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்காக இதில் வந்து நாங்கள் எப்போவுமே மணி சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். வருமானம் வந்த உடனே இதில் வந்து போட்டு வச்சுருவோம். இது பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு அதற்கான செலவுகள், அப்புறம் வந்து டூர் மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கோயிலுக்கு போகிறது இல்லாமல் அந்த டைம்லேயே வந்து எங்கேயாவது சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கான அமௌண்ட்டு இதில் தான் நாங்கள் சேவ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா உண்டியல் சேவிங் எங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உண்டியலே இவ்வளோ வச்சுருக்கீங்களே உங்களுக்கு வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு 100 ரூபா வருமானம் வந்தாலும் இதில் இருந்து ஒரு 10 ரூபா சேமிக்கிறோம் அப்படின்னாவே அது பெரிய சேமிப்பு தான். நான் கொஞ்சம் வந்து தனித்தனியான தேவைகளுக்காக தனித்தனியாக சேமிக்கும் போது அது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிற பணத்தை வச்சு நான் வந்து அந்த மாதத்துக்கான தேவைகள் இல்லைனா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டு. ஏதாவது ஒரு டயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கையில் பணம் இல்லை அப்படிங்கிறப்போ இதை வந்து லாக்கை ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற பணத்தை எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி பொங்கல் இது பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி அவங்களோட பர்த்டே இதுக்கு செலவாகுது. தேவைக்காக இது வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஏதோ ஒரு தேவை, இப்போ நான் மொபைலுக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி. இந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக தன்னுடைய தேவைகளுக்காக நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும். நம்ம வந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த சேமிப்புகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்குது. அதனால் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களால் என்னெல்லாம் சேமிக்க முடியும், 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி எதெல்லாம் சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு கோலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேமித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.